இன்றைக்கி நம்ம பரீட்சையாவோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 3லேயுமே நம்ம வாக்கியம் அதாவது சென்டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து லெசனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபியூ வேர்ட்ஸ் நம்ம இப்போ படிச்சிடலாம். மேன் அப்படின்னா இல், அதாவது இன்னுன்னு அர்த்தம். பர் அப்படின்னா மேல் இல்லை மீது, ஆணுன்னு அர்த்தம். வஹான்னா அங்கே, தேர்னு அர்த்தம். யஹான்னா இங்கே, ஹியர்னு அர்த்தம். கஹான் அப்படின்னா எங்கே, வேர்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா படிச்சுக்கோங்க. மேனா இன்னு, பர்னா ஆன், வஹானா தேர், யஹானா ஹியர், கஹானா வேர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், யஹு ஹாத் ஹே. யஹு ஹாத் ஹே, யஹு அப்படின்னா இதுன்னு அர்த்தம். வஹுனா அதுன்னு அர்த்தம். இது ஒரு கை. ஹாத் மேன் கியா ஹே, கைக்கு மேலே, கையில் என்ன இருக்குது, கையில் என்ன இருக்குது. ஹாத் மே குச் நெய் ஹே, கையில் ஒன்றுமே இல்லை. हाथ में कुछ नहीं है. यह हाथ है ना, இது ஒரு கை, இது கை. हाथ में क्या है ना, கையில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. हाथ में कुछ नहीं है ना, கையில் ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்து பாருங்கள், यह मैदान है. இது ஒரு கிரவுண்டு. மைதான் அப்படின்னா கிரவுண்டுன்னு அர்த்தம். मैदान में एक गाय है, மைதானத்தில் ஒரு பசு மாடு இருக்குது. मैदान में एक बैल भी है, மைதானத்தில் ஒரு காளமாடும் கூட இருக்குது. பி அப்படின்னா ஆல்சோன்னு அர்த்தம். மைதான் மேன் காய் और बैल है, அதாவது கிரவுண்டில் இந்த பசுமாடும் இருக்குது, காளமாடும் இருக்குது. அவர் அப்படின்னா ஏண்டுன்னு அர்த்தம். மைதான் மே கியா கியா ஹே, அதாவது கிரவுண்டில் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிருக்கான். என்னென்னலாம், கியா கியானா என்னென்ன. மைதான் மே காய் और बैल है, அதாவது கிரவுண்டில் வந்து இது பசுமாடும் இருக்குது, அதுக்கப்புறமா காளை மாடும் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யஹ் மேஸ் ஹே. இது ஒரு டேபிள். மேஸ் கஹா ஹே, மேஸ் எங்கே இருக்குது, அதாவது டேபிள் எங்கே இருக்குது. மேஸ் ஜமீன் பர் ஹே, அதாவது தரைக்கு மேலே டேபிள் இருக்குது. ஜமீன் பர் கியா ஹே, அதாவது தரைக்கு மேலே என்ன இருக்குது. ஜமீன் பர் மேஸ் ஹே, தரைக்கு மேலே டேபிள் இருக்குது. வஹான் கியா ஹே, அங்கே என்ன இருக்கு. வஹான் ஏக் பேட் ஹே, அங்கே ஒரு மரம் இருக்கு. யஹான் கியா ஹே, இங்கே என்ன இருக்கு. யஹான் ஏக் கர் ஹே, இங்கே ஒரு வீடு இருக்கு. யஹான் ஏக் பேட் ஹே, அதாவது யஹான் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரீ இருக்கு. வஹான் 4 பேட் ஹே, அங்கே 4 ட்ரீஸ் இருக்கு. யஹான் ஏக் கர் ஹே, இங்கே ஒரு வீடு இருக்கு. வஹான் 4 घर है, அங்கே 4 வீடு இருக்கு. ஸோ கிட்ட இருந்துச்சுன்னா இங்கேன்னு சொல்லுவோம், தூரத்தில் இருந்துச்சுன்னா அங்கேன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அபியாஸ் பார்க்கலாம். அபியாஸ் அப்படின்னா லெசன். தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो. ஜமீன் அப்படின்னா ஃப்ளார், ஹாத் அப்படின்னா ஹேண்ட், காய்னா பசுமாடு கவ், ஸோ பைல் அப்படின்னா காளமாடு ஸோ புல்லக், பேட் அப்படின்னா என்னது, பேட்னா ட்ரீன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பேட்னா ட்ரீ. சஹி சப்த சொன்கர் வாக்கிய பூரா கரோ, அதாவது இங்கே ஃபியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம கரெக்டான வேர்டை யூஸ் பண்ண போகிறோம். மேஸ் ஜமீன் டேஷ் ஹே, ஸோ இது பார்ப்போமா. ஸோ மே ஜமீன், ஸோ மே ஜமீன் டேஷ் ஹே, ஸோ பர் தான் வரும். மே ஜமீன் பர் ஹே. அடுத்து என்ன கேட்டிருக்கு, மைதான் டேஷ் ஏக் காய் ஹே, ஸோ பர் இருக்குது, மேன் இருக்குது. ஸோ இதில் என்ன தான் வரும், மேன் தான் வரும் இல்லையா, மேன் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யஹா டேஷ். யஹான் அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ யஹான் டேஷ் பேட் ஹே, சாரா இல்லை ஏக்கா, இங்கே ஒரே ஒரு பேட் தான் இருக்குது. ஸோ யஹான் ஏக் பேட் ஹே. இப்போது மைதான் மே காய் டேஷ் பைல் ஹே, பி அவர்னு கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன தான் வரும், மைதான் மே और தான் வரும், அதாவது அது ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ மைதான் மே காய் और बैल है. மைதான் மே ஏக் बैल, இங்கே பி தான் வரும். ஓகே, ஆல்சோ, அதாவது பசு மாட்டுக்கு கூட காளை மாடும் கூட நிற்கிது. ஸோ ஆல்சோ தான் இங்கே வரும். சித்திர தேக்கோ और ஜவாப் தோ, அதாவது இந்த பிக்சரை பார்த்து இது என்னன்னு சொல்லணும். हाथ में क्या है, हाथ में कुछ नहीं है. மேஸ் கஹா ஹே, மே ஜமீன் பர் ஹே இல்லையா. இனி அடுத்தது, வஹான் கித்தனை பேட் ஹே,
வஹான் அப்படின்னா அங்கே. அப்போ வஹான் 4 पेट है. यह क्या है? यह घर है. ஓகே, ஸோ பூரா கரோ. இந்த பே இருக்கு இல்லையா, ஸோ பேனா என்ன வரும்? பேட்டு வரும். ஓகே, ஸோ பே இட்டு பேட்டுன்னு நம்ம இந்த கம்ப்ளீட் பண்ணும். இனி அடுத்தது ஆர் ரா ரா மட்டும் இருக்குது. ஸோ கர். ஸோ கர். ஓகே, ஸோ கர் தான் இங்கே வரும். இனி அடுத்தது கா. ஸோ காக்கு நம்ம வந்து கியா அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இனி அடுத்தது கா. கா காக்கு நம்ம வந்து காய் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ காய் இதாக இருக்குது. ஸோ காய். இனி அடுத்தது என்ன கேட்டிருக்கு? டேஷ் இல்னு கேட்டிருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பைல். ஸோ காக்கு காய், பைல். ஓகே, ஸோ இதில் மேன்னா என்ன, பர்னா என்ன, வஹான், யஹான், கஹா, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள். தன்யவாத்.